உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாதுகாப்பு ஆலோசகர் மரியாதைக்குரிய விபி சிங் அவர்கள். ஐயா வணக்கம். தியாகி இமானுவேல் சேரனாருக்கு மணிமண்டபம் கட்டுவதை எதிர்த்து ஆப்பநாடு மறவர் சங்கம் தொடுத்திருக்கும் வழக்கை தாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? இந்திய ஜனநாயக நாடு, மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறது தான் அரசாங்கத்தோட வேலை. இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஐயா இமானுவேல் சேரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அரசு விழாவை அறிவிக்க வேண்டும் என்பது தான். அப்போ அதை அரசாங்கம் அறிவிக்குது. அப்படி அறிவித்ததை ஆப்பநாடு மறவர் சங்கம் அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்தது என்பதை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் அப்போ நீயாக இருக்கணும், நானாக இருக்கணும், அப்புறம் எண்ணம் யாருக்கு இருக்குது? நீயாக தான் இருக்கணும், நானாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் இப்படி உங்களுக்கு இருக்குது? நான் ஒன்றுங்கிற எண்ணம் என்றைக்கு வரப்போகுது? எப்போ வரப்போகுது? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் தமிழ் குடிகள் தான். தமிழர்களுக்கு சாதி கிடையாதுங்க. தமிழர்களுக்கு சாதி கிடையாது. தமிழ் குடியாக இருக்கும்போது நமக்கு சாதி கிடையாது. அந்த பாகுபாடே அந்த இடத்துல கிடையாது. அப்போது இங்கே உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? அப்போ அது சாதி வன்மத்தை தான் காட்டுது. அதை மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏன் அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 2 சமுதாயம் இங்கே சண்டை போடுறாங்கங்கிறது இன்றைக்கி யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எந்த சேனல் நீங்கள் எடுத்தாலும் ஆப்பநாடு மறவர் சங்கம் இதை செய்தது, தேவேந்திர வேளாளர் மக்கள் இதை செஞ்சாங்க, இந்த அமைப்பினர் இதை பண்ணாங்க, இங்கே போராட்டம் அங்கே போராட்டம், நான் இவனை கண்டிக்கிறோம், அவங்க மைக்கை போட்டு அவன் திட்டுறான், இவன் மைக்கை போட்டு இவனை திட்டுறாங்க, மாறி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்கன்னு தெரில. இது தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சாதி கலவரமாக உருவாகும். அந்த கலவரத்தில் அப்பாவி மக்கள் நிறைய பேர் பாதிப்படைவாங்க. இதன் மீது அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் அரசாங்கம் எடுக்க வேண்டும். இதை யார் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க, யார் இந்த சாதி மோதலுக்கு காரணமாக இருக்கணும், அனைவரையும் சிறையில் அவங்க அடைக்க வேணும். அவங்க மேலே வழக்கு பதிஞ்சு சிறையில் அடைக்கணும். ஏன் இதை அரசாங்கம் இன்னும் கண்டுக்காமல் அப்படியே மெத்தனை போக்கில் இருக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே, இவனுக்கு அடிச்சுட்டு சாகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட அப்படி அரசாங்கம் இருக்கான்னு தெரியல. காவல்துறை மந்திரி மிகவும் மோசமான நிலைமையில் செயல்படுறாரு. இந்த மாதிரி சாதி மோதல்களை தூண்டுறதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறை மந்திரி பதவி விலகிறது தான் இதுக்கு ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும். சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும், பாகுபாடு இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும், தீண்டாமை இருக்கும் வரை வன்முறைகள் நடக்கும், வன்முறைகள் நடந்தால் படுகொலைகள் நடக்கும். சாதியற்ற தேசம்தான் தமிழ் தேசியம். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடைபெறும் படுகொலைகளை தடுக்க காவல்துறை மற்றும் நீதித்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகளை கையாள வேண்டும் என்று பாதுகாப்பு ஆலோசகர் விபி சிங் நினைக்கிறார். அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சிங்காரம் என்பவரை சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன், துப்பாக்கியேந்தி போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கின் விசாரணைக்காக கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற வழியில் சமூக விரோதிகள் காவல்துறை வாகனத்தை மறித்து அண்ணன் சிங்காரத்தை படுகொலை செஞ்சாங்க. அப்போவும் போலீஸ் கையில் துப்பாக்கி இருந்திருக்கு. ஏன்னா காவலுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கன்மேன் ப்ரொடக்ஷன் தான். கண்டிப்பாக அவங்க துப்பாக்கியேந்தி போலீஸ் அதிகாரியாக தான் இருப்பாங்க. ஏன் அவங்க துப்பாக்கி எடுத்து அவங்க சுடலை? ஏன் கவுண்டர் அட்டாக் நடக்கலை? துப்பாக்கியில் குண்டு இல்லையா, இல்லை குண்டை கொண்டு போகலையா, இல்லாட்டி கவுண்டர் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு ஆர்டரா அப்படிங்கிறது தெரியல. இதில் காவல்துறை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் காவல்துறை மந்திரி தான் இதற்கு பொறுப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதே பாளையங்கோட்டை, அதே திருநெல்வேலியில் பாளை மத்திய சிறையில் விசாரணைக்காக வைக்கப்பட்டிருந்த தம்பி முத்துமனு என்பவரை பாளை மத்திய சிறைக்குள்ளேயே வச்சு சமூக விரோதிகள் அவனை படுகொலை செய்கிறாங்க. அப்போது ஒரு சிறைக்குள்ள, ஒரு பாளை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை, தம்பி முத்துமனோவை சிறையில் வச்சே படுகொலை செஞ்சிட்டாங்க. அதுக்கான நீதியை நீதிமன்றம் தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ நீதிமன்றம் அந்த விஷயத்துக்கும் ரொம்ப தானாக முன் வர வேண்டும்.
உடனே இந்த வழக்கை விரைந்து நடத்தி முடிப்பதற்கான அனைத்து விஷயத்தையும் அந்த நீதிமன்றம் முன்னெடுத்திருக்க வேண்டும். ஏன் எதனால் இந்த லேகிங்? ஒரு சிறையில் வச்சே ஒரு சிறை மரணம் என்பதை நீதிமன்றம் தானாக முன் என்னப்பா நீ என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறேன், என்னோட காவலில் இருக்கும்போதே நீ சிறைக்குள்ளேயே நீ கொலை பண்ணுறியா, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, உடனே அது யாருன்னு பார்த்து இந்த வழக்கை உடனே விரைந்து நடத்தி முடிப்பதற்கான நடவடிக்கை நீதிமன்றம் எடுத்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சில விஷயங்களில் சில இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான விஷயம் வரும்போது நீதிமன்றம் கொஞ்சம் கூட ஒரு கால அவகாசம் கொடுக்காம இந்த மாதிரி வழக்குகளை விரைந்து நடத்தி முடிப்பதற்கான வழிகளை நீதிமன்றம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் லாகிங்காக இருக்கும்போது சிறையில் வச்சே கொலை பண்ணவன் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்போ மறுபடியும் அந்த கொலையாளிக்கு மறுபடியும் கொலை செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துடும். ஓகே, நம்ம கொலை செஞ்சால் என்னப்பா, நம்ம தான் கொலை செஞ்சால் வெளியே வந்துடுறோம்ல, ஜெயிலுக்குள்ளே வச்சு கொலை செஞ்சே நான் வெளியே வந்துட்டேன், நம்மளை தடுக்க இனிமேல் யார் இருக்கா, அதெல்லாம் எல்லா கேஸையும் அடித்து உடச்சி நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடாது. அதற்கு காவல்துறை சரியான ஆதாரங்களையும் சரியான சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு இந்த காவல்துறை கொடுக்க வேண்டும். இதில் காவல்துறையை நான் குறை சொல்கிறதுக்கு இங்கே உண்மையிலே ஒன்றும் கிடையாது. ஏன்னா காவல்துறை அப்படின்னாலே, போலீஸ் அப்படின்னாலே யார், அவங்க ஒபே த ஆர்டர், என்ன ஆர்டரோ அதை அவங்க ஒபே பண்ணுவாங்க, அதுதான் போலீஸோட வேலை. அப்போ ஒபே த ஆர்டர். அப்போ யார் ஆர்டர் கொடுக்கணும்? ஆர்டர் கொடுக்குறது காவல்துறை மந்திரி, இந்த அரசாங்கம். அப்போது காவல்துறை மந்திரி ஒழுங்காக செயல்பட்டால்தான் காவல்துறை ஒழுங்காக செயல்படும். அப்போது இந்த இடத்துல காவல்துறை நீங்கள் போலீஸ் சரியில்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு போலீஸ் துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் காவல்துறை மந்திரி சரியில்லை. அப்போ இன்றைக்கி யார் காவல்துறை மந்திரி அப்படின்னு பார்த்துட்டு அவர் தான் சரியில்லை. காவல்துறையை மாற்றி இங்கே எந்த பிரயோஜனமும் பெருசாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் என்ன தான் நீங்கள் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சுட்டு போனாலுமே காவல்துறை மந்திரி சரியாக இருந்து ஆர்டர் அங்கேருந்து ஒழுங்காக வந்துச்சுன்னா அந்த ஆர்டரை போலீஸ்காரங்க ஒபே பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை. தொடர்ந்து பத்திரிகை துறை அதுபோல் சமூக ஊடகங்கள் இருவேறு சமூகங்களுக்கிடையே பாகுபாடு பார்க்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தாங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? ஆமாம், பாகுபாடு காட்டிகிட்டு தானே இருக்கிறாங்க. என்ன காட்டலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ திருப்பதி லட்டு விஷயத்தில், திருப்பதி லட்டில் இந்த மாதிரி மாமிசத்தோட கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் கோர்ட்டு சிறப்பு விசாரணை குழு அமைச்சாங்க. எப்படி இது கலந்தாங்களா கலக்கலையா, அது யார் கலந்தாங்க என்னன்னு அதுக்கு சிறப்பு விசாரணை குழு அமைச்சாங்க. அதே நீதிமன்றம் வேங்கு வயலில் குடிக்கிற நீரில், அது மக்கள் குடிக்கிற நீரில் வேங்க வயலில் மலம் கலந்தாங்க. அதற்கு எதற்கு சிறப்பு விசாரணை குழு அமைக்கலை? அது யாருப்பா கலந்தாங்க, என்ன காரணத்துக்காக கலந்தாங்க, அப்போ அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி உடனே அந்த அவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கு உடனே ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஏன் அவங்க ஏன் முன் வரலை? அது ஒரு பாகுபாடு தானே. அதுக்கப்புறம் மீடியாலேயும் அது மீடியாவோட பாகுபாடு எப்படின்னு பாருங்கள். தம்பி தீபக்கோட படுகொலை பேப்பரில் எப்படி போடுறாங்க, பட்ட பகலில் ஓட ஓட ரவுடி வெட்டி கொலை அப்படின்னு போடுறாங்க. இப்போ ரீசண்டாக நடந்த திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வாசலில் நடந்த படுகொலை பட்டப்பகலில் வாலிபர் படுகொலை. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் போர்ட்ரேட் பண்ணுறாங்க? ரவுடி அப்படின்னு நீ பேப்பரில் போடுற அப்படின்னா அவனுக்கு அவருக்கு முன்பதாக ஒரு கொலை வழக்கு அவர் மேலே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் ரவுடின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ இறந்தாங்கல்ல அவங்களுக்கும் கொலை வழக்கு இருக்குல்ல, அப்போ அவங்களையும் நீ ரவுடின்னு தானே போடணும். அப்போ ஒருத்தர் ரவுடின்னு போட்டு இன்னொருத்தர் ரவுடின்னு போடலை அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது? அதை பாகுபாடாக பார்க்காம இல்லை அதை எப்படி பார்க்கணும்? அப்போ மீடியாக்களும் இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த பேப்பர்ஸாக இருக்கட்டும், இவங்கள் நடுநிலையாக செயல்பட வேணும். ஒரு தரப்புக்கு ஜால்ரா போடக்கூடாது. இவங்களே சாதி வன்மத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி ஐயா.